ரோகிணி செயின் விஷயத்துல கண்டிப்பா மாட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ சிந்தாமணி அம்மா வந்து அவங்களோட பிறந்த நாள கொண்டாடுறதுக்காக, அவங்க ஏஜ்ல இருக்கிற அ ஆன்டீஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணி, அதாவது அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணி பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம விஜயாவும் செம்மையா கிளம்பி போயிட்டு, அங்க அவங்களும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்த ஒரு லேடி சொல்றாங்க, "இந்த செயின் நல்லா இருக்குது. இது என்னோடது மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்ல, உடனே பார்வதி சொல்றாங்க, "இது வந்து உங்களோடது கிடையாது. இது வந்து என் மருமக வாங்கி குடுத்தது. ஒரே டிசைன்ல ஏகப்பட்ட செயின் வரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இது ஸ்பெஷலா எனக்குன்னே செஞ்சது. நீங்க அதுல என்னோட பேர் இருக்கும் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்துட்டு, "ஆமா இருக்குது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் செயின் வந்து திருட்டு போச்சு. இப்பதான் இது இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சில அடையாளங்கள்லாம் சொல்றாங்க. கரெக்ட்டா அந்த அடையாளங்கள்லாம் இருக்கிறதுனால, உடனே சிந்தாமணி இருந்துட்டு, "என்ன மாஸ்டர் நீங்க இப்படி திருட்டு நகையெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. "இல்ல இது என் மருமக ரோகிணி வாங்கி குடுத்தது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. யார்ட்ட விசாரிச்சு பாருங்க. எங்க வாங்குனது? எந்த கடையில வாங்குனதுன்னு கேட்டு பாருங்க. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ஏதாவது கேட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல எதுவுமே நான் கேட்கல." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பார்வதி இருந்துட்டு, "அதெல்லாம் கேட்டுருக்கணும்ல. நீ என்ன விஜயா? எங்க வாங்குன? எந்த கடையில வாங்குன? ஏதாவது கேட்டிருந்துருக்கலாம்ல. இப்ப இவங்க இப்படி சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இது என் மருமக குடுத்தது தான். நான் தரமாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி நான் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். போலீஸ்ல சொன்னா அவங்க வந்து விசாரிச்சு சொல்லிருவாங்க." அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி வந்து விஜயாவ கூப்பிட்டுட்டு, "இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ வந்து குடுத்துரு அவங்க கிட்ட. அப்புறம் வீட்டுக்குலாம் போலீஸ் வந்தாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்புறம் உன்னைய தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. அதனால நீ அவங்கள்ட்ட அந்த செயின குடுத்துரு." அப்படின்னு சொல்லும்போது, விஜயா என்ன பண்றாங்கன்னா, அந்த செயின அவங்க கிட்ட குடுத்துர்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ரோகிணிய கூப்பிட்டு கேட்குறாங்க, "அந்த செயின் எங்க வாங்குன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் ஆன்டி வாங்குனேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதான் எந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்குன? அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கப்புறம் "ஏன் ஆன்டி நல்லா இல்லையா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், அது ஒரு திருட்டு நகை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள சொல்லிட்டு இருக்கிறாங்க.